ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹ் எங்களை விரும்பிய காரணத்தினால், அல்லாஹுடைய மார்க்கத்தை பேசுகிற, கேட்கிற, படிக்கிற இந்த சபையில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அமர வைத்திருக்கிறான். அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் தெளிவை, விளக்கத்தை கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த வகையில் இன்றைய நம்முடைய தலைப்பு அழிவின் ஆரம்பமும் அடையாளங்களும். இப்போ இந்த தலைப்பை பொறுத்தவரையில் அழிவினுடைய ஆரம்பம், அதனுடைய அடையாளங்கள் என்று நாம் சொல்லுகிற பொழுது நம்முடைய சிந்தனைக்கு உடனே வரும் என்னென்றால், இந்த பெரும்பாலும் சிந்தனைக்கு என்ன வரும் என்றால், இந்த உலகத்தில் அழிவு, இந்த உலகத்தினுடைய அழிவுடைய ஆரம்பம், அதனுடைய அடையாளங்கள் அப்படின்னு நமக்கு சிந்தனையில் வரும். அதே மாதிரி அழிவு என்று சொல்கிற பொழுது பல பேரழிவுகள், இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் எப்படி அழிந்து போனார்கள், இப்படி சிந்தனைகள்லாம் நமக்கு வரும். ஆனால் இந்த தலைப்பினூடாக நாம் பார்க்க இருக்கிற விஷயம் என்னென்றால், ஒரு மனிதனுடைய அழிவு, ஒரு மனிதனுடைய அழிவுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பமாகும், அதற்குரிய அடையாளங்கள் என்ன. இப்போ நாங்கள் முதலாவது எங்களுடைய கல்ப், எங்களுடைய வாழ்க்கை இதில் சரியாக இருப்பதை பற்றி பெரும்பாலும் நல்லடியார்கள், நல்ல மனிதர்களை தவிர வேறு யாரும் இதை யோசிக்கிறது இல்லை. ஒரு உண்மையான முஃமினை பொறுத்தவரையில், ஒரு உண்மையான நல்ல மனிதனை பொறுத்தவரையிலே அவனுடைய பார்வையில் 100% தன்னை நோக்கி இருக்கும், தன்னை சீர்திருத்துவதில் இருக்கும். அப்போ எனவே இந்த மனிதன், முஃமினான மனிதன், தன்னை அழிக்கிற காரியங்களை அவன் தொடமாட்டான், அதன்பால் செல்ல மாட்டான். தன்னுடைய வாழ்க்கை அழிவின்பால் செல்லுகிறது என்பதை அவன் உணர்ந்தால் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவான். அவன் அந்த பாதையில் செல்ல செல்ல, அந்த அழிவின் பாதையில் அவன் செல்ல செல்ல அவன் அப்படியே போய் அவனுடைய வாழ்க்கையை அழித்து விடுவான். இந்த உலகத்தில் அவன் அழிந்து போய் நாளை மறுமையிலும் நஷ்டத்துக்குரியவனாக மாறிவிடுவான். எனவே அந்த நான் போகிற பாதை அழிவுக்குரிய பாதை, அல்லது நான் பயணிக்கிற பாதை அழிவுக்குரிய பாதை, என்னிடம் அழிவினுடைய அடையாளங்கள் தெரிகிறது என்று யார் நினைக்கிறாரோ, கண்டுபிடிக்கிறாரோ, அவர்தான் அதற்கு மருந்து செய்வார், மருத்துவம் செய்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இதில் தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் போகிற பாதை சரியா, என்ற கல்ப் அது சரியான முறையில் இருக்குதா. நிறைய மனிதர்கள் உடம்புக்கு சிகிச்சை செய்கிறாங்க, உள்ளத்துக்கு சிகிச்சை செய்வது இல்லை. உடல் நோய்வாய்ப்படுவதை போன்று உள்ளம் நோய்வாய்ப்படுகிறது. உடலுக்குரிய நோய்கள் அது வலிகளாக வெளிப்படும். இப்போ காய்ச்சல் சூடாக விளங்குது, உடம்பெல்லாம் அப்படியே வருத்தம் தெரியுது. சளி வந்தால் தும்முறம், இருமுறம், மூக்கால வடியுது, தலை வருத்தம். இது உடம்புல நோய் இருக்குது என்பது வலிகளாக வெளிப்படுவதை போன்று உள்ளத்தினுடைய இந்த நோய் பாவங்களாக வெளிப்படும். உள்ளத்தில் நோய்கள் எப்படி வெளிப்படும்? உள்ளத்துக்கு நோய் இருக்குது என்றால், நாங்கள் பாவம் அதிகமாக செய்கிறோம் என்றால், பாவம்தான் உள்ளத்தில் நோயினுடைய அறிகுறி. உடலினுடைய நோய்கள் வலிகளாக வெளிப்படுவதை போன்று உள்ளத்தினுடைய நோய்கள் பாவங்களாக வெளிப்படுகின்றன. அப்போ இந்த பாவங்கள் மனிதன் நிம்மதியாக இருக்கக்கூடாது, மனிதனுடைய வாழ்க்கையை
சீரழித்து விடும், கடைசியில் நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு மனிதனை அழிவை நோக்கி கொண்டு போகிற நிறைய விடயங்களை ரசூல்லா சொன்னாங்க. பாவங்களில் சில பாவங்கள், அதே மாதிரி அது அவன் அழிக்கிற அடையாளங்களாக இருக்கும்னு சொன்னாங்க. அந்த அடையாளங்கள் அது பெரும்பாலும் உடலோடு சம்மந்தப்பட்டது அல்ல, ஆன்மாவோடு உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இங்கிருந்து தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது உலகத்தினுடைய அழிவு, கியாமத்தினால் அது வருவதற்கான அறிகுறிகள், அல்லது நாளை மறுமையில் மனிதன் அழிந்து போறது, அதே மாதிரி இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் அழிந்து போனார்கள். இந்த விடயங்களை எல்லாம் தாண்டி நானும் நீங்களும் வெற்றியை நோக்கி போறோமா அல்லது அழிவை நோக்கி போறோமா? எங்கட வாழ்க்கையில் அழிவு தெரிகிறதா, அழிவினுடைய அடையாளங்கள் தெரிகிறதா, அல்லது வெற்றியினுடைய அடையாளங்கள் தெரிகிறதா? நாங்க யோசிக்கணும். அழிவினுடைய ஆரம்பம், ஒரு மனிதன் அவன் அழிவை நோக்கி போறான், ஒரு மனிதன் அழிவை நோக்கி பயணிக்கிறான் என்றால் அதனுடைய ஆரம்ப நிலை என்ன தெரியுமா? இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு முக்கியமான இஸ்லாமிய அறிஞர் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்கள் தனது தல்பீஸ் இப்லீஸ் என்ற ஒரு அற்புதமான நூல் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனை ஷைத்தான் வழிகெடுக்க விரும்பினால் முதலாவது அவன் செய்கிற வேலை என்ன தெரியுமா? ஒரு மனிதனை ஷைத்தான் வழிகெடுக்க விரும்பினான்டா அவன் செய்கிற முதலாவது வேலை என்னென்றால் அவனை அறிவை விட்டும் தூரமாக்குவான், அறிவுடைய சபைகளை விட்டு தூரமாக்குவான். அப்ப ஒரு மனிதனை அறிவு தேட விடாம ஆக்கிவிட்டால், படிக்க விடாம ஆக்கிவிட்டால், மார்க்கத்தை தேடி தேடி படிக்காம அவனை ஆக்கிட்டால் அவன் அழிவினுடைய ஆரம்ப நிலைக்கு வந்து விட்டான். அழிவினுடைய ஆரம்பம் அல் ஜஹல், அறியாமை. இதுதான் அழிவுட ஆரம்பம். எல்லா விடயங்களுக்கும் காரணம் இதுதான். ஒரு மனிதன் ஏன் ஷிர்கில் இருக்கிறான்? ஜஹல், அறியாமை. விதிவிலக்காக அறிந்தாலும் அது உண்மையான அறிவு அல்ல, பயனுள்ள அறிவு அல்ல. அறிந்தால் அமல் செய்வான், அதுதான் பயனுள்ள கல்வி, பயனுள்ள அறிவு. ஒருத்தர் அறிஞ்சு வச்சால் மாத்திரம் போதாது, அது ரெண்டாவது பாதியில் வரும். அப்ப எனவே முதலாவது அடிப்படை ஜஹல். ஏன் ஷிர்க் வைக்கிறான்? ஜஹல். ஏன் இணை வைக்கிறான்? ஏன் நிராகரிக்கிறான், குஃப்ரு செய்கிறான்? ஜஹல். ஏன் ஒரு மனிதன் பிதஅத் செய்கிறான்? அல் ஜஹல், அறியாமை. ஏன் பாவம் செய்கிறான்? அறியாமை. அவனுக்கு தெரியுது இந்த பாவம், இது பாவம் என்று, ஆனா செய்கிறான். இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்று அவன் அறியாமல் செய்கிறான். எல்லா விடயங்களுக்கும் அறியாமை. தொழுகை அது சரியாக ஏன் உள்ளச்சத்தோடு தொழ முடியவில்லை? அல் ஜஹல், அறியாமை. நேரம் தவறி ஏன் தொழுகிறான்? அறியாமை. உண்மையான தொழுகையில இன்ட்ரெஸ்ட், உண்மையான தொழுகையினுடைய அந்த ருசியை உணர்ந்தவன், அறிந்தவன் தொழாமல் இருக்க மாட்டான். அப்ப எனவே அங்க ஒரு ஜஹல் இருக்கிறது. இந்த ஜஹல், அறியாமை என்பது பெரிய ஒரு பரந்த தலைப்பாக இருந்தாலும் அடிப்படை அறியாமை கிளை சட்டங்களோடு, கிளை அம்சங்களோடு சேர்ந்த அறியாமை என்று வாழ்க்கையினுடைய அழிவை நோக்கி உங்களை வாழ்க்கையில கொண்டு போறது, வாழ்க்கையினுடைய ஒரு மனிதனை வாழ விடாமல் தடுப்பது, ஒரு மனிதனுடைய நிம்மதியை பறிப்பது, ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆரோக்கியத்தை பறிப்பதில் முதன்மையான அடையாளம், ஆரம்பம் அல் ஜஹல். ரசூல்லா சொன்னாங்க, கியாமத்தினால் நெருங்க நெருங்க இந்த ஜஹல் அதிகரிக்கும்னு சொன்னாங்க. இன்றைக்கு இந்த ஜஹல் நம்ம இதுக்கு முன்னாடி சில உரைகளில் பார்த்துருக்கிறோம். இன்ன பைன இது இஸ்ஸா அல ஐயாமன் என்சிலு ஃபிஹல் ஜஹல், கியாமத்தினால் நெருங்க நெருங்க அறியாமை கூடும்னு சொன்னாங்க. இன்றைக்கு அறியாமை அல் ஜஹல், இது அழிவினுடைய ஆரம்பம். என்னுடைய வாழ்க்கையில் அறியாமை இருக்கிறது. எப்படி அளந்து கொள்றது? அறிவுண்டா என்னன்னு தெரியணும். அறிவுண்டா என்ன? அல் இல்முண்டா என்ன? அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள், இது அறிவு. இது தெரியாமல் வாழ்வது அறியாமை. இந்த அறியாமை உங்களுக்கு பாவத்தை மட்டுமல்ல, உங்களோட வாழ்க்கையில் உங்களை அழிக்கக்கூடிய ஒன்று. எப்படி அழிக்கும்? அல்லாஹ் அவனை ஒவ்வொரு கட்டமாக அவன் அல்லாஹ் விட்டு அவன் தூரமாகிற நிலையில அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில அழிவை, சோதனைகளை, வேதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே இந்த அறியாமை நீக்க வேண்டும்.
அப்போ அதனால தான் இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதனை ஷைத்தான் வழிகெடுக்க நினைச்சா அவனுக்கு காசை, பணத்தை, கோடிய, செல்வத்தை, வாகனத்தை, பொருளாதாரத்தை, பெண்ணை, பொண்ணை, எதுவாக இப்படி இந்த காரணங்களுக்கெல்லாம் முதன்மையாக அவன் செய்கிறது, அவனை அறிய விட மாட்டான், இல்ம நோக்கி செல்ல விட மாட்டான், அறியாமையிலே வைத்திருப்பான். அதான் ஷைத்தான மிகப்பெரிய தந்திரம். நாங்கள் நிறைய கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம். குர்ஆனை படிக்க நேரம் இல்லை, ஹதீஸை படிக்க நேரம் இல்லை, தஃப்சீரை படிக்க நேரம் இல்லை, ஹதீஸை விளங்குறதுக்கு நேரம் இல்லை, ஃபிக்ஹை விளங்குறதுக்கு நேரம் இல்லை, சட்டத்திட்டங்களை விளங்குறதுக்கு நேரம் இல்லை என்றால் இப்போ நாங்கள் போகிற பாதை பிழையான பாதை. ஏன் ஷிர்கில் பிடிவாதமாக இருக்கிறாங்க? ஏன் சமாதிகளை, கபறுகளை வணங்கிட்டு பிடிவாதமாக இருக்கிறாங்க? ஏன் பிதஅத்தை செஞ்சு கொண்டு அதில் பிடிவாதமாக இருக்கிறாங்க? அல் ஜஹல். அவங்க அறிந்தால், உண்மையான அறிவாக அவர்கள் அறிந்தால் அல்லாஹுவை மட்டும் வணங்குகிற தெளிவான கொள்கையில் இருப்பார்கள், கொள்கையில சரியா இருப்பாங்க. அப்ப இந்த அறியாமை என்பது அழிவினுடைய ஆரம்பம். அல் ஜஹல் எங்கிட்டையும் இருக்கும். நாங்க எங்கட இல்மு தேடாம, இல்முங்கிறது ஒளி, ஜஹல்ங்கிறது ஒரு இருள். அப்ப இல்ம விட்டும் தூரமாக்குறண்டா இந்த இருளை ஷைத்தான் கொடுப்பான். இருளுக்குள்ள இருக்கிறவன் எப்படி வாழுவான்? ஒளியோட இருக்கிறவனுக்கு விளங்கும், எல்லாம் தெரியும், போற பாதை சரியா இருக்கும், முன்னுக்கு என்ன இருக்குது, பின்னால் என்ன இருக்குது, எல்லாம் பார்ப்பான். அப்போ ஒளி இருளுக்குள்ள கொண்டு விட்டா எங்க விழுவான்னு தெரியாது. அப்ப ஷைத்தான் முதலாவது இதைத்தான் செய்வான். அப்ப எனவே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அழிவின், ஒரு மனிதனுடைய அழிவின் ஆரம்பம் அல் ஜஹல். நாங்க யோசிப்போம் என்ன, முதலாவது ஒரு மனிதன் கல்வியை நோக்கி போக இல்லை, இல்மை நோக்கி போக இல்லைண்டா அவனுடைய அழிவினுடைய ஆரம்பத்தில் அவன் இருக்கிறான். இப்போ நாங்கள் நினைப்போம் நாங்கள் மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறோம் என்று. நாங்கள் எங்களை பரிசீலனை செஞ்சு பார்க்கணும். குர்ஆனுடைய அறிவு எங்கிட்ட எப்படி இருக்குது, ஹதீஸில் அறிவு எங்கிட்ட எப்படி இருக்குது, தஃப்சீர் குர்ஆனை எப்படி விளங்கி இருக்கிறோம், ஹதீஸ் எவ்வளோ படிச்சிருக்கிறோம், நாங்கள் தொழுகிற தொழுகையில் சரியான முறையில் ஓதல்கள் சரியா இருக்குதா, சூரா ஃபாத்தியா சரியா ஓதுறேனா, சூரா நாஸ், சூரா அல் ஃபலக் சரியா ஓதுறேனா, நான் தக்பீர் சரியா கட்டுறேனா, ருக்கு சரியா செய்கிறேனா, சுஜூத் சரியா செய்கிறேனா, அத்தஹியாத் சரியா ஓதுறேனா, தக்பீர் கட்டிட்டு அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய இந்த துஆவை சரியா ஓதுறேனா, சுப்ஹான ரப்பில் அதீம் இது சரியா சொல்றேனா, தொழுகையிட ஷரத்துகள், தொழுகையிட ருக்குன்கள், அர்கான்கள், கடமைகள் இதெல்லாம் சரியா பேணி தொழுகிறேனா, இதெல்லாம் தாண்டி அல் ஹுஷு உள்ளச்சத்தோட தொழுகிறேனா, உயிரோட்டமாக தொழுகிறேனா, தொழுகையில தீய சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள் இல்லாம தொழுகிறேனா, தொழுகையை சரியா நிறைவேற்றேனா, தொழுகையை இமாம் ஜமாத்தோட நிறைவேற்றுகிறேனா, யோசிச்சு பாருங்க. இதுல எல்லாம் இல்ம் இருக்குதா, ஜஹல் இருக்குதா? நாங்க இல்மு ஜஹல் ரெண்டு உடனே எடுத்த உடனே என்ன செய்வோம், நாங்க எல்லாம் இமாம் புகாரி, முஸ்லிம் அந்த இடத்துக்கு போயிட்டு இவ்வளோ ஹதீஸல், லட்சக்கணக்கில் ஹதீஸல், லட்சக்கணக்கில் கிரந்தங்கள், இதை படிச்சு இதெல்லாம் படிக்கணும். எல்லாத்தையும் முழுமையாக படிக்கணும் நான் சொல்ல வரையில்லை. ஒவ்வொரு துறைக்கும் அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு முஸ்லீமாக வாழ்வதற்கு நான் எதை படிக்கணும்? 5 நேர தொழுகையை படிக்கணும், ஜகாத் சதகாவுடைய சட்டங்களை படிக்கணும், அன்றாடம் வாழுகிற வாழ்க்கையில நாம் செய்கிற கடமைகள் அதை பற்றி தெரியணும், தூங்குறது எப்படி அதுக்குரிய ஒழுங்கல் தெரியணும், சாப்பிட்றது எப்படி, காலை மாலை திக்ருகள் துஆக்கள் எப்படி, ஹலால் ஹராம் எப்படி, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அதனுடைய ஒழுக்கங்கள் எப்படி, மார்க்க சட்டத்தை ஒது செய்வது எப்படி, ஒரு மனிதன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் எப்படி குளித்து சுத்தமாகுவது, குளிப்பு கடமையானால் எப்படி அவன் குளிப்பது, எப்படி தயமும் செய்வது, உடலில் அவனுக்கு காயம் ஏற்பட்டால் அல்லது அவனுக்கு ஏதாவது குளிக்க முடியாத சூழ்நிலை வந்தால் எப்படி தயமும் செய்வது, இதெல்லாம் ஒரு முஸ்லீம் தெரிந்து வைக்கணும். இதில் ஜஹல் இருந்தால் அப்போ நாங்கள் 45 வருஷமாக வாழ்கிறோம், இது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் தெரிஞ்சு வச்ச விஷயங்களை பட்டியல் போட்டால் எல்லா விஷயம் தெரியும். உலகத்தில் இப்போ சாதாரணமாக இரவைக்கு 11 மணிக்கு இந்த கண்டி கொழும்பு ரோடால் எந்த ரூட் பஸ் போகும் அதை கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. தப்புன்னு சொல்ல வர இல்லைனா அந்தளவு துல்லியமாக தெரியும். 9 மணிக்கு இந்த பஸ் போகும், 10 மணிக்கு இந்த பஸ் போகும், 11க்கு இந்த சிடிபி போகும், 12க்கு இது போகும் என்றெல்லாம் அப்படி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நாளைக்கு இன்னென்ன வேலை, காலையில் 8 மணிக்கு இது, 9 மணிக்கு இது, 10 மணிக்கு இது, இன்ன விஷயம் செய்யணும், அது செய்யணும். அல்லது சமையல் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சகோதரிகள் தாய்மார்கள் தவறு கிடையாது.
இன்னென்ன, அதாவது ஒரு ஒரு உணவு எடுத்துக்கிட்டால் அதை எப்படி சமைக்கிறது, அதுக்கு என்ன சேர்க்கணும், கூட்டணும், குறைக்கணும், புதுசு புதுசாக என்ன விடயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறது, எப்படி ருசியாக சமைக்கிறது, இதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் இப்படி தெரிந்து வைத்த நாங்கள் அல்லாஹ் பற்றி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அப்போ நாம் எங்கே செல்றோம்? அழிவினுடைய ஆரம்பம் இதுதான். ஷைத்தான் பாருங்க யூடியூப்ல 2.5 மணித்தியாலம் ஒரு படத்தை பார்க்கறதுக்கு எந்த கண் வெட்டாம பார்ப்பாங்க. 2.5 மணித்தியாலம் படத்தை பார்க்கறதுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்டா நல்லா ருசிச்சு பார்ப்பாங்க. அதே மனிதர்கள் 2.5 மணித்தியாலம் உட்காந்து குரம் ஓதுவாங்களா? ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர அப்படி ஓதுறவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் நான் சொல்றேன், ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு 2.5 மணித்தியாலம் உட்காந்து நான் தூக்கம் வராம சிந்தனை மாறாம 2.5 மணித்தியாலம் குர்ஆன் ஓதுற ஒரு பிள்ளையை நம்ம காட்டலுமா? இயலாது. சைத்தான் விடமாட்டான். அதே புள்ள ஏன்னா போர் அடிக்குமே, அதனால நாங்கள் கொஞ்ச நேரம் 2.5 மணித்தியாலம் குர்ஆன் ஓதுவோம், அதுக்கு பிறகு வேற ஏதாவது வேலை செய்வோம் அப்படின்ட்டு நாங்கள் பிரித்து போகிறது இல்லையே. 2 மணித்தியாலம் ஓதிட்டு அதுக்கு பிறகு திரும்ப இன்னொரு வேலை அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறது இல்லை. நாங்கள் என்ன செய்வோம், ஒரு 15 நிமிஷம் குர்ஆன் ஓதுவோம், அதுக்கு பிறகு வேற ஏதாவது செய்வோம், இப்படி பிரித்து போடுறோம். ஆனால் பாவம் என்று வந்துட்டு அதுக்கு லிமிட் கிடையாது. நன்மைகளுக்கு தான் லிமிட், அப்படித்தானே? நன்மை, நல்ல விஷயங்கள் சொன்னா, நல்ல விஷயங்களை பேசுனா அதில் லிமிட் பண்ணுவோம். ரைட், இதுக்கு இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இது இவ்வளவுதான் பேசணும், இந்த டைம் தான் இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பாவங்களுக்கு ஷைத்தான் லிமிட் கொடுக்க மாட்டான். விளங்குது அவங்க சொல்றது? அப்ப எனவே இந்த அறியாமை, ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினைச்சா 5 மணித்தியாலம் யூடியூப்ல பார்க்கறதுக்கு ரெடி. ஆனா 5 மணித்தியாலம் நான் இந்த சூறாட தஃப்சீரை படிக்கணும்னு யாராவது படிச்சதை பார்ப்பீங்களா? முடியாது. ஷைத்தான் விடமாட்டான். எங்களோட நஃப்ஸும் அதை நோக்கி தான் போகுது. ஏன்னா அது அழிவை நோக்கி தானே போகுது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சில விஷயங்களை எங்களோட மனசுல பேச கேட்டு நாங்களும் கேட்டு அதை பாவமாக நினைச்சிட்டு இருக்கிறோம், தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அது தவறே கிடையாது. என்ன, ஒரு மனிதன் அவனுக்கு சோர்வு சடைவு வரும் தானே, அதனால ஒரு 5 நிமிஷம் குர்ஆன் ஓதுனா, அதுக்கப்புறம் டிவி பார்க்கணும், அதுக்கப்புறம் ஃபோன் பார்க்கணும், எல்லாம் மாறி இருக்கணுங்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் சொல்லுவாங்க. அதே இது புள்ள மணிக்கணக்கில் 3 மணித்தியாலம் கார்ட்டூன் பார்க்கும், ஆனால் அம்மா குசினியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, புள்ள டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது, அது போதும் வாப்பா அப்படின்ட்டு. ஆனால் அதே பிள்ளைகளுக்கு ஓதல் படிப்பு என்றால் உம்மாக்கும் வாப்பாக்கும் ஒரு 10 நிமிஷம் உட்கார இல்லாது. பிள்ளைகளோட குர்ஆன் ஓது புள்ள மகளே இருந்தால் அவங்களுக்கு அதை படித்து கொடுக்க நேரம் இல்லை, வாப்பாக்கும் நேரம் இல்லை. ஆனால் அவங்க உட்காந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து 2-3 மணித்தியாலம் ஒரு மெச்சை பார்ப்பாங்க. 1 டே மேட்ச், ஒரு நாள் ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மெச்சு போகுதுண்டா 3 மணிக்கு 2 மணிக்கு ஆரம்பிச்சா ராவ் 12 மணி வரைக்கும் குடும்பமாக பார்க்க ரெடி. ஆனால் அதே குர்ஆன் வகுப்பு தஃப்சீர் வீட்டில் செய்யுங்கண்டா 1/2 மணித்தியாலத்தோட ரைட் ஆஃப், அதுக்கப்புறம் ஆஃப். அந்த 1/2 மணித்தியாலம் தான், அதுக்கப்புறம் ஆஃப்னா அது ஆஃப் தான், படுக்கிற வரைக்கும் தூங்குற வரைக்கும் ஆஃப் தான். அப்போ ஏன் இந்த ஜஹில் என்கிட்ட உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இருக்குது. அப்போ இந்த அறியாமை என்பது இப்படியே தான் பழக்கப்பட்டு மௌத்தாகிற வரைக்கும் இப்படி தான் நடக்கும் பெரும்பாலும். ஷைத்தான் ஒரு மனிதனை அழிக்க நினைச்சால் அவனை அறிவை விட்டு தூரமாக்குவான். அறிவு நாங்கள் நினைக்கிற அறிவு அல்ல. விஞ்ஞான புத்தகத்தை படிக்கணும், அந்த புத்தகத்தை படிக்கணும், ஓலவெல் பாஸ் ஆகணும், ஏலவெல் பாஸ் ஆகணும். அறிவு என்பதே ஒழுக்கம்தான். இன்று ஒரு பிள்ளை ஏலவெல்ல இவ்வளோ உயர்ந்த சித்தி அடைஞ்சு நல்ல யூனிவர்சிட்டி போய் நல்ல தரம வழியாக இருக்குது. ஆனால் அதே பிள்ளைய ஒழுக்கத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தால் அந்த பிள்ளைய ஒழுக்கம் 0 என்றால் இந்த கல்வியால், அந்த பேப்பர் குவாலிஃபிகேஷனால இந்த கல்வியால் என்ன பிரயோசனம் இருக்குது? அல்லாட்ட போய் இந்த கல்வியை கொடுத்து என்னத்தை வாங்க போறீங்க நீங்க? இதை நான் கல்விக்கு எதிராக பேசவில்லை. கல்வியை விட ஒழுக்கம் முக்கியமானது. கல்வியை விட ஒழுக்கம் முக்கியமானது. நாளைக்கு அல்லாஹ் தஆலா இந்த கேள்வி கேட்க மாட்டான், நீ ஏலவல் பாஸ் பண்ணியா, ஓலவல் பாஸ் பண்ணியா, டிகிரி எடுத்தியா. அல்லாஹ் அந்த கேள்வி கேட்க மாட்டான். நாங்கள் உலகத்தை விளங்குறதுக்காக, உலகத்தில் தொழிலுக்காக அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் படிக்கிறீங்க, அதில் படிக்கணும், அதில் தவறு கிடையாது. ஆனால் இதுதான் அடிப்படை நோக்கம் என்று யாராவது நினைத்தால் ஒழுக்கம் பரவாயில்லை. புள்ள என்ன செய்யுது, காலையில் தொழுகையும் இல்லை ஒன்றும் இல்லை, 6 மணிக்கு உம்மா எழுப்பி விட்றாங்க, புள்ள என்ன சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு ஓடி போகுது, போயிட்டு திரும்ப 2-3 மணிக்கு வருது, வந்தால் டயர்டில் தூங்குது, சுபுகம் இல்லை லொஹரும் இல்லை. இப்படி ஒரு கல்வியை கற்று என்ன பிரயோசனம்? அல்லாஹ் நாளைக்கு முதலாவது கியாமத்து நாளையில் நீ சயின்ஸில் என்ன ரிசல்ட்ஸ், உனக்கு ஓலவில் என்ன ரிசல்ட்ஸ், இதே அல்லாஹ் கேட்பான். முதலாவது நாளை மறுமையில் கேட்கப்படுற எதை பற்றி அல்லாஹ் கேட்பான்?
தொழுகையை பத்தி. அப்ப சுபும் இல்லை லுஹரும் இல்லை என்றால் அந்த கல்வியால் என்ன பிரயோசனம்? அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சம் என்னவென்றால் அல் ஜஹில், அறியாமை. ஷைத்தான் எங்களை தூரமாக்குறான். நான் தஃப்சீர் படித்தேன், இப்ப படிக்கவே இல்லாது, படிக்க ஷைத்தான் விடுறான். இல்லை, ஏன் இந்த குர்ஆன் தஃப்சீர்களும் இந்த ஹதீஸ்களும் மௌலைமார்களுக்கு மட்டுமா? இல்லை, அரபு மதரசாவுக்கு போனா தான் புகாரியை பெறட்டணும், முஸ்லீமை பெறட்டணும், திர்மிதி, நஸாஇ, இப்னு மாஜா, அபூ தாவூத், தாரகுத்னி, தபரானி, பைஹகி இப்படியெல்லாம் பெறட்டணும். அரபு மதரசாவுக்கு போனா தானா? அப்ப அரபு மதரசாவில் படிக்கிறவங்க மட்டுமா அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை படிக்கணும்? இல்லை, படிங்க. இன்று ஏராளமான வசதிகள் இருக்குது. ஹதீஸை படிங்க, தஃப்சீர் இருக்குது, குர்ஆனை முழுமையா நாங்க எத்தனை பேர் படிச்சு முடிச்சிருக்கிறோம்? முழுமையா தர்ஜமாவை எத்தனை பேர் படிச்சு முடிச்சிருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இது எங்க ஷைத்தான் எங்களை வச்சிருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தெரியாது. கலாம் அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல இருக்கிற சூறாக்கள், அதுல இருக்கிற தர்ஜமா தஃப்சீர் தெரியாது. இது அறியாமை. நான் என்ன ரப்ப அறியாமைக்கிறது தான் உலகத்துல பெரிய அறியாமை. அந்த அறியாமை தான் உண்ட அழிவுக்கு ஆரம்ப நிலை. நாங்க வேற என்னமோ நினைச்சு வச்சிருக்கிறோம். என்ன இதனால அழிவு, இதனால அழிவு. முதலாவது உண்ட உள்ளம் அது செத்து போகிறது, அது மரணிக்க போகிறது, அது நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, அது அழிவை நோக்கி செல்கிறது. அதற்கு சிகிச்சை செய். ஜஹில் என்ற நோய்க்கு அல் இல்ம் என்ற மருந்தை, ஷிஃபாவை கொடுங்கள். அல் இல்முல பிரதானமானது குர்ஆன், அது ஷிஃபா. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, உங்களோட வாழ்க்கை, அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுல ஷிஃபா, உங்களோட வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, உங்களோட வாழ்க்கை சரியாக அமையும். ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் படி வாழ்கிற ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை, நிம்மதியை ஏற்படுத்துவான். அவனுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமான நிலையில் இருப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். அப்ப இந்த அறியாமை நீக்கிறோம்டா நாங்க தெளிவு பெறுவோம். தெளிவு பெற 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 சிந்தனை கூர்மை அடையும். குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியால நின்று ஒரு ஆள் பேசினா, இதை நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியால நின்று ஒரு ஆள் பேசினா, இங்க இருக்கிற எல்லாரும் அல்லாஹ்வுடைய உதவியால் நீங்க இனம் கண்டுகொள்வீங்க. இவர் ஏதோ உளத்துறாரு, இவர் ஏதோ தடமாறுறாரு. குர்ஆன் ஹதீஸை வச்சு பேசுகிற பொழுது இது தெளிவான வார்த்தைகள். ஏன்னா நாங்க தான் பேசுறோமே தவிர, நாங்க பேசுற எங்கட வார்த்தைகளை அல்ல. இதை கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொல்றோம். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அது அல்லாம யாரெல்லாம் பேசுவாங்களோ, அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அங்க இப்படி, இங்க இப்படி, இதுல இது இப்படின்னு பேசினால், அல்லது ஷிர்க் பிதாத்தை பேசினால், இதுல தெளிவில்லைன்னு நீங்களே முடிவெடுப்பீங்க. ஏன்? அது காரணம் என்ன? ஜஹில், அறியாமை. குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்கிற பொழுது அதில் தெளிவு இருக்கும், அதில் விளக்கம் இருக்கும், அது சிந்தனைக்கு தெளிவா புரியும், உள்ளத்தில் அது படும், உணர்வுகளோடு உரையாடும். அதுதான் குர்ஆன் சுன்னா. அதுக்கு இருக்கிற ஒரு சக்தி அது. அதை ஷைத்தான் இல்லாமல் ஆக்குவான். ஷைத்தான் இல்லாமல் ஒரு பயான் எடுத்து இந்த நாட்டில் நடந்த ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம் எல்லாரும் அதை கிளிக் பண்ணுவாங்க. சுன்னாவை பற்றி பிடிவுங்கள்னு அதை கேட்கறதுக்கு ஆக்கிக்க மாட்டாங்க. ஏன்? ஷைத்தான். இப்போ நீங்கள் ஃபோனில் பயான் பார்க்குறதுலையும் ஷைத்தான் உங்களை வழி கெடுப்பான். எப்படி? இந்த நாட்டில் நடந்த அதிசய உண்மை திறந்து பார்த்தா பச்சை பொய்யாயிருக்கும். ஆனால் மக்கள் எல்லாம் கிளிக் பண்ணுறது எதை பார்க்கறது? மக்கள் இந்த ரசிக்கிறதுக்கு பழகி இருக்கிறாங்களே தவிர கற்றுக்கொள்வதற்கு பழகவில்லை. ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ரசிக்கிறதுக்கு தயார். இன்றைக்கு பயான்ட பேரில் நீங்கள் ஏதாவது நல்ல கதைகளை, சம்பவங்களை ஆதாரபூர்வமான சொன்னால் அது படிப்பினை, அது வகை. ஏதாவது ஒரு சம்பவம் இல்லாத பொல்லாத ஒரு ரசனையான கதைகளை ஆக்ரோஷமாக பேசினால் மனிதர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகா, எவ்வளோ ஒரு அழகான கதை, சம்பவம் அப்படின்னு கேட்பாங்க. அதே இது இல்ம், அலிஃப் லாம் மீம் என்றா என்ன, தாலிக்கல் கிதாப்ண்டா என்ன, லா ரைப ஃபீஹிண்டா என்ன, குர்ஆன்டா என்ன, ஹதீஸ்ண்டா என்ன, அதை படிக்க ரெடி இல்லை. இஸ்லாம் படிக்க சொல்லுகிறது, இஸ்லாம் சிந்திக்க சொல்கிறது, ரசிக்க சொல்லவில்லை. எந்த கதையும் இஸ்லாம் சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னா, அதில் படிப்பினை உண்டா என்பதை மனிதர்கள் சிந்திக்கட்டும். ரசிக்கிறது என்பது இந்த மார்க்கத்தில் கிடையாது. ரசிச்சுட்டு போற சூப்பரா இருந்தது, இது சூப்பரா இருக்கிறதுனால எனக்கோ அல்லது உங்களுக்கோ அல்லது வேற யாருக்கோ எந்த பிரயோசனம் இல்லை. இதனால் நான் என்ன படித்தேன், வாழ்க்கையில எப்படி இதை செயல்படுத்த போறேன், இதுதான் சலஃபுஸ் சாலிஹீன்கள் குர்ஆன் ஹதீஸை பார்த்த விதம். அப்ப எனவே ஷைத்தான்
உங்களை படிக்க விட மாட்டான். ஹதீஸை நீங்களும் படிக்கக்கூடாது, உங்களுக்கு விளங்காது. குர்ஆனை நீங்கள் தர்ஜமா நீங்கள் வாசிக்காதீங்க, உங்களுக்கு விளங்காது. குர்ஆன்ல ஏதோ சிக்கலான கருத்துக்களுக்கு இதை மௌலவிமார்களே சொன்னால் அப்போ மாற்று மதத்தவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு சமூக வலைதளங்கள் நீங்கள் கேள்விப்படுறீங்க தானே செய்திகள். குர்ஆன்ல இப்படி நேரடியாக தர்ஜமா செஞ்சா விளங்காது, அதுக்கு விளக்கம் கொடுத்தா தான் விளங்கும் என்றால் அப்படி நீங்களே சொன்னால் அன்புக்குரிய அவர்களே, அப்ப பொதுமக்கள் அதை எப்படி விளங்குவாங்க? பிற மதத்தவர்கள் எப்படி விளங்குவாங்க? அன்புக்குரிய அவர்களே, இதுதான் ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம். அறிஞர்கள் என்று சொன்னாலும் ஷைத்தான் வழி எடுத்துருவான் லேசா அவனுக்கு. ஏன்? அவங்க பார்க்கறது இந்த கதை புத்தகங்களை அல்லது அவங்க பார்க்கறது இந்த வரலாறுகளை, குர்ஆன் ஹதீஸோட மக்களை இணைய தொடர்படுத்த அல்லது நெருங்கி போறதுக்கு விடை இல்லைன்றால் அது ஷைத்தாண்ட வேலை. ஷைத்தான் அப்படி ஆக்குவான். குர்ஆனை பார்க்காத, குர்ஆனை தொடாத. மக்கத்து காஃபிர்கள் ரசூலா எதிர்த்தவங்க கூட பரவாயில்லை, இன்றைக்கு இருக்கிற முஸ்லீம்களை விட. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்? அவன் சொன்னா நீ குர்ஆனை கேட்காத, நீ இஸ்லாத்துக்கு போயிடுவாய், குர்ஆனை கேட்காதண்டு. இவன் சொல்றா குர்ஆனை படிக்காத, உனக்கு விளங்காது. விளங்குதா? அப்ப எனவே படிங்க, குர்ஆனை படிங்க. அதுல உங்களுக்கு தெளிவில்லைன்னு நீங்க நினைச்சா, குர்ஆன்ல தெளிவில்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. குர்ஆன்ல தெளிவு இருக்குது, எனக்கு விளங்க இல்லை, ஏன்னா நாங்க கொஞ்சம் அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீங்க அறிஞர்கள்ட்ட போய் கேளுங்க, இப்படி சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு விளங்கல, அது பிள்ளைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க என்ன அப்துல்லா இப்னு மஸ்ஊதா அல்லது அப்துல்லா இப்னு அப்பாஸா, அப்துல்லா இப்னு சுபைரா, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸா, அப்துல்லா இப்னு உமரா, அப்துல்லா இப்னு கைஸா, அப்துல்லா இப்னு ஸஅத் இப்னு அபீ ஸரஹா, இதெல்லாம் அப்துல்லான்னு வர சஹாபாக்கள் ரலியல்லாஹு அஜ்மஈன். யார் நீங்க? முஸஅப் இப்னு உமைரா, முஆத் இப்னு ஜபலா, ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியா படிச்ச மாணவர்களா நீங்க? இல்ல, உங்களுக்கு விளங்காது, உங்களோட சிந்தனைக்கு விளங்காது. குர்ஆன்ல விளங்காத ஒன்றும் கிடையாது. எனக்கு விளங்கல. எல்லாரும் தஃப்சீரை படிச்சவங்களா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஷைத்தான் இப்படி வழிகெடுப்பான். ஜஹல், அறியாமை. அப்ப எனவே இந்த அறியாமை என்பது ஒரு அப்படியே விரிவான தலைப்பு. எங்கெல்லாம் நாங்க கதைகளுக்கு பின்னால், சுவாரஸ்யமான நிகழ்வுகளுக்கு பின்னால், ரசனை மிக்க பெரும் பெரும் கட்டுரைகள், கதைகள், இப்படி இதற்கு பின்னால் நாங்க எப்ப போறோமோ அப்ப நாங்க நினைச்சு கொள்ளணும், வஹையை விட்டுட்டு, வஹையில வந்தா அது வஹை தான், சம்பவமா இருந்தாலும் குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் அது வஹி, அதே மாதிரி ஹதீஸ்ல வருது, அதை நாம் எடுத்துக்கொள்வோம். அது அல்லாமல் எங்கெல்லாம் ஆதாரம் இல்லாத கதைகள், கட்டுக்கதைகளுக்கு பின்னால போவோமோ அப்ப நாங்க போற பாதை சரியானதல்ல, ஷைத்தான் எங்களை வழிகெடுக்கிறான். நாங்க போற பாதை பிழையானது, அதை அழிவை நோக்கி கொண்டு எங்களை விட்டுரும் என்று ஒரு மனிதன் நினைத்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்க அழிவை, அதனுடைய ஆரம்ப நிலை எப்படி விளங்கிக் கொள்றது? இப்ப எனக்கு வார இன்ட்ரெஸ்ட், எனக்கு வார ஈர்ப்பெல்லாம் இங்க குர்ஆன் ஹதீஸிட தொடர்பை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பயான் அல்லது ஒரு விளக்கம் அல்லது ஒரு கதை அல்லது ஒரு சம்பவத்துக்கு பின்னால நான் போறேன்டா, நாங்க நினைச்சு கொள்ளணும் நான் அழிவை நோக்கி போறேன், நான் அல்லாஹ்வை நோக்கி போகணும். அப்ப அல்லாஹ் நோக்கி போறேன்னா என்ன? கால் அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான். கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கால சஹாபா, சஹாபாக்கள் சொன்னார்கள். இங்க போகணும். இது இல்ம். ஜஹல், இன்னும் பல வகையான ஜஹல்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் ஜஹல், அறியாமை என்று சொல்கிற பொழுது அவனிடத்துல அவன் இல்மாக, அறிவாக நினைச்சு கொண்ட விடயங்கள் எல்லாம் ஜஹலாக இருக்கும் மார்க்கத்தில பார்வையில். எப்படி? அவனுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அவன் அறிஞ்சு வச்சிருப்பான். அவன் நினைச்சிருப்பான், பாத்தீங்களா நான் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். இவர் தெரிஞ்சு வச்சது இந்த 2 வருஷத்துக்குள்ள பெரிய அறிவா இருக்கும். 3வது வருஷம் ஆய்வு செஞ்சு சொல்லுவான், அப்படி ஒன்னே கிடையாதுண்டு. அதுக்கு பிறகு பார்த்தா ஒன்றும் இல்லை. நீங்க நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க. அப்ப எனவே நிரந்தரமான அறிவு, உண்மையான வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. இதுல என்ன இருக்குதுன்ட்டு, இந்த அறிவு எங்க இருக்குது? கல்புல சூரா பக்ரா இருக்குது, சூரா ஃபாத்திஹா, சூரா பக்ரா, சூரா ஆல் இம்ரான், சூரா நிசா, மாயிதா, அன்ஆம், அராஃப், அன்ஃபால், தௌபா, இப்படி இந்த அத்தியாயங்கள் இருக்குது. இந்த சூறாவை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான்? அலிஃப் லாம் மீம் ஜுஸ்ல எப்படி சொல்றான்? சயகுல் ஜுஸ்ல எப்படி சொல்றான்? தில்க ருசுல் ஜுஸ்ல எப்படி சொல்றான்? லந்தனால் ஜுஸ்ல் அல்லாஹ் இதை பத்தி பேசுறான். வல் முஹ்ஸனாத் ஜுஸ்ல் அல்லாஹ் இதை பத்தி பேசுறான். லா யுஹிப்புல்லாஹ் ஜுஸ்ல எப்படி சொல்றான்? வைதா சமியு வலவன்னனா காலல் மல வஅலமு யாததிரு வமா மின் தாப வமா பரி ரப்பமா சுப்ஹானல்லதி கால அலம் ஜுஸ்ல் அல்லாஹ் எப்படி சொல்றான்? இக்தரப ஜுஸ்ல எப்படி சொல்றான்? கதாஃபல ஜுஸ்ல எப்படி சொல்றான்? வகாலல் ஜுஸ்ல எப்படி சொல்றான்? அம்மன் ஹலக் இந்த ஜுஸ்ல எப்படி சொல்றான்? உத்துலுமாஹி உமையகுன் துமாலிலா ஃபமனதலமு இலையுரது ஹாமிம் காலஃபமா கஸமியல்லா தபாரக்கல்லதி ஜுஸ் அம்ம ஜுஸ்ல எப்படி சொல்றான்? இப்படி ஜுஸுவாக அல்லாஹ் பத்தி நான் படிச்சு வச்சிருக்கிறேனா? கேட்டு பாருங்க. இது இல்லைன்னா ஜஹல் உங்கள்கிட்ட இருக்குது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க,
புகாரில் என்ன வருது, முஸ்லீம்ல என்ன வருது, என்னென்ன ஹதீஸில் நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம், அன்றாடம் வாழ்க்கையில் எதை நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம், இது எங்களோட வாழ்க்கையில் வரணும். இல்லை என்றால் நான் போற பாதை, நான் படிக்க ரெடி இல்லை. நான் இப்போ எனக்கு 40 வயசுன்னு வச்சுக்கொள்ளுங்க, 20 வயசுல என்கிட்ட என்ன அறிவு நான் படிச்சேனோ மார்க்கம் சம்பந்தமா, குர்ஆன் மதரசாவில் 8, 9, 10 வயசுல எதை படிச்சேனோ அதே அறிவு தான் இன்றும் என்னிடம் இருக்கிறதுண்டா. இந்த 20 வருஷம் உலகத்தில் எதையெல்லாம் படிச்ச நான், அல்லாஹ் பத்தி நான் இன்னும் படிக்க இல்லையே. ரப் யார், அவனுடைய பண்புகள் என்ன, பெயர்கள் என்ன, அவனுடைய வல்லமைகள் என்ன, ஆற்றல் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் யார், அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன, சுன்னா என்ன, படிக்கணும் சகோதரர்களே. இது இல்லைண்டா நாங்க அழிவினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கிறோம். இது முதலாவது ஜஹல். அடுத்தது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில விடயங்கள் இந்த ஜஹல்ல இருந்து தான் எல்லாமே வரும். அடுத்த அடையாளங்கள், இது ஆரம்பம் தானே, ஜஹல் ஆரம்பம். அடையாளங்கள் வரும். எப்படி வரும்? ரசூல் சொன்னாங்க, நீங்க எப்படி அழிக்கக்கூடிய அழிவின் அடையாளங்கள், அழிவினுடைய ஆரம்பம் அடையாளங்கள் எப்படி நீங்க சொன்னீங்கண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸ்ல சொன்னாங்க. குறிப்பா இந்த ஹதீஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன ஹதீஸ்? இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத். 7 அஸ்ஸபஅண்டா 7 அல் மூபிகாத், உங்களை அழிக்கக்கூடிய 7 பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். சும்மா சொல்ல இல்லை, அதாவது உங்களை அழிக்கக்கூடிய 7 பாவங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. பெரும் பாவங்கள் நம்ம சொல்லுவோமே, இப்ப அந்த ஹதீஸ்ல இஜ்தனிபு தவிர்த்து கொள்ளுங்கள், அஸ்ஸபஅல் அல் மூபிகாத், அழிக்கக்கூடிய, உங்களை அழிக்கக்கூடிய பாவங்கள். சில பாவங்கள் உங்களை அழிக்காதுன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு அழிவை தராது. சில பாவங்கள் அழிவை தரும். அதுல முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷ்ஷிர்க். ஷிர்க்னா என்ன? அல்லாஹ்க்கு இணை வைப்பது. எப்படி அழிஞ்சு போவான்? உடலால் இல்லாட்டியும் உள்ளத்தால் அவன் அழிவினுடைய விளிம்பில் இருக்கிறான், அழிவான பாதையில் பயணிக்கிறான். அது அவனுடைய அழிவினுடைய அடையாளம். ஒருத்தன் அல்லாஹ் விளங்கவே இல்லை, அவன் அல்லாஹ் பத்தி தெரியவே இல்லை, அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பத்தி எந்த சிந்தனையும் இல்லை என்றால் அவனுடைய நிலை மோசமானது. ஒரு மனிதன் அல்லாஹ் அறிகிறான், விளங்குறான், பின்பும் அவன் சிறுக்கு இணை வைக்கிறான் என்று சொன்னான். இன்றைக்கு முஸ்லிமான பல சகோதரர்கள் பேர் முஸ்லிம், அவரோட பேர் நல்ல முஸ்லிமான பேர் தான், ஆனால் அல்லாஹ் ஒருவன், அவனையே வணங்குகிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்கிறார்கள் என்றால் இது வெற்றியை நோக்கி கொண்டு போவோமா, அழிவை நோக்கி கொண்டு போவோமா? அழிவை நோக்கி கொண்டு போவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஷ்ஷிர்க் இணை வைப்பு அது உங்களை அழித்து விடும்னு சொன்னாங்க. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைப்பு என்பது மகத்தான் அநியாயம், மிகப்பெரிய அநியாயம். ஒரு மனிதன் செய்கிற அநியாயங்கள்ல மிகப்பெரிய அநியாயம் என்ன? ஷிர்க், இணை வைப்பு. ஒரு தாய்க்கு, தந்தைக்கு, ஒரு பெற்றோர் பிள்ளைகள் செய்கிற விஷயங்கள், அவங்களோட பாசம் நேசம் எல்லாம் நெருக்கமாக இருக்கும். தாய் தந்தையை பற்றி இல்லாத ஒன்றை சொன்னால் கொதித்தெலும்புவான். ஆனால் அதே தாய் தந்தைக்கும் தன்னை பற்றி இல்லாத சொன்னால், யாராவது ஒரு பிள்ளைய தந்தையோட இணைச்சால், இல்லாத ஒன்றை இணைச்சா எப்படி இருக்கும்? ஆனால் இன்று மனிதன் அல்லாஹுடைய அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல், குதரத், அவனுடைய தகுதிக்கு மீறி அவன் இணைக்க ஆரம்பித்து விடுகிறான். அல்லது அவனுடைய வல்லமை இன்னொரு ஆள் கொடுத்து விடுகிறான், அவனுக்கு பிள்ளைகளை சாட்டி விடுகிறான், அவனிடம் கேட்காமல் அவன் படைச்ச மனிதர்களிடம் கேட்கிறான். எவ்வளவு பெரிய அநியாயம் இது! அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், மகத்தான அநியாயம். அப்ப எனவே இது ஒரு மனிதனை அழிக்கிற அடையாளத்தில் ஒன்றுதான் ஷிர்க், இணை வைப்பு. அது எந்த வடிவத்திலும் வரக்கூடாது. யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். லுக்மான் சொன்னார் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு, மகனை நீ இணை வைத்து விடாதே. பேச ஆரம்பிக்கிற புரிந்து கொள்கிற வயது வருகிற பொழுது, யா புனை, என் அருமை மகனே, சின்ன மகனே, அன்பு மகனே என்று முதலாவது சொல்லிக் கொடுத்த வார்த்தை லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ் இணை வச்சிராத. அது மிகப்பெரிய அநியாயம். அதீம், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், மகத்தான் அநியாயம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இணை வைப்புக்குள்ள நாங்க தெரியாமலும் போயிடக்கூடாது, தெரிஞ்சும் போயிடக்கூடாது. அதை நாங்க விளங்கி கொண்டால் அதுக்குள்ள போகவே மாட்டோம். அல்லாஹ்வை சரியா விளங்கினா ஒரு மனிதன் எப்படி சிறுக்குள்ள போவான்? அல்லாஹ் விளங்காதவன் போறான், அல்லாஹ்வை அறகுறையா தெரிஞ்சவன் போறான். ஏன்? அவன் சிந்தனைகள்லாம் கதைகளோடும், அவன் சிந்தனைகள்லாம் கட்டுக்கதைகளோடும்
மனிதர்களோடும் மனிதர்களை புனிதப்படுத்துவதோடும் இருக்கிறது. நாங்க புனிதப்படுத்துறது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர், குர்ஆன் சுன்னா. அப்ப எனவே இங்குதான் ஒரு மனிதன் அழிவை நோக்கி போகிறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அஸ்ஸஹர், சூனியம். சூனியம் என்று ஒன்று இருக்கிறதா? இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அதற்கு தாக்கம் உண்டு, அல்லாஹ் நாடினால் தாக்கம் இல்லை. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்தது, சஹாபாக்கள் சொல்லி தந்த நம்பிக்கை. அதே மாதிரி தான் தாபீங்கள், தாபீங்கள் இன்று வரை உள்ள எல்லோரும் சொல்லி தந்தது. அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சிஹர் 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 என்று பயன்படுத்துகிறான். அவர்கள் யுஅல்லிமூன அன்னாஸ சிஹர், சிஹரை படித்து கொடுத்தார்கள். சிஹர் என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படும். இதுல எந்த அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களும் மாற்று கருத்து சொல்லவில்லை. குர்ஆன்ல சிஹர் இருக்கிறது, சிஹரை பற்றி வந்திருக்குது, அல்லாஹ் தெளிவா சொல்றான். அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படும், அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படாது, அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. எல்லாமே அப்படிதான். ஆனால் இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் ஷிர்கோட போயிட்டானண்டா, சிஹர் செய்ய போறான் என்றால், ஷிர்க்குக்கு அடுத்தது என்ன? இணை வைப்புக்கு அடுத்தது என்ன? சிஹர். சூனியம் செய்ய போறான், படிக்க போறான், பழகிறான் என்றால் அது மிகப்பெரிய பாவம். 7 அழித்து விடும் உங்களை அழிக்கிற பாவங்கள்ல ஒன்று. 2ஆம் இடத்துல ஷிர்க்குக்கு அடுத்தபடி வருது. அப்ப இதை படிக்கணும், செய்யணும், அல்லது ஷிர்க்கு இந்த சிஹர் செய்கிறவங்களோட அவங்ககிட்ட போய் படிக்கணும், அதை வெட்ட போகணும், இப்படி வைக்கிறது, தொடர்பு வைக்கிறது என்பது கூடாது, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நாம என்ன விளங்கிக் கொள்ளணும்னா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஹர் என்று சூனியம் என்றே ஒன்று இல்லைண்டா ரசூலா நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கன்னு ஏன் சொல்லணும்? இருக்குது, பொய் ஒன்று இருக்குது, ஷிர்க் ஒன்று இருக்குது. ஆனா அதுக்குன்னு நம்ம செய்யணுமா? ஷிர்க் செய்யணுமா? இல்ல. சிஹர் ஒன்று இருக்குது, செய்யணுமா? கூடாது. அதான் ரசூலா தடை செய்யறாங்க. அதை சிஹர் சூனியம் என்று ஒன்று இல்லைண்டா ரசூலா நீங்க அதை சிஹர் செய்யாதீங்கன்னு ஏன் சொல்லணும்? இருக்குது, செய்யாதீங்க, அது பெரும் பாவம், உங்களை அழிச்சிரும்ட்டாங்க. அதனால சூனியம் என்ற ஒன்று இல்லை, அதையே நம்பக்கூடாது. நாங்கள் சூனியம் செய்கிறவனையோ மனிதர்களை யாரையும் நம்பக்கூடாது. மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படியான அல்லாஹ்வுடைய வல்லமை இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இது நடக்கும். அப்படி இல்லாமல் மனிதர்களால் எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினால் நடக்கும். இப்போ அது எப்படி புறச்சாதனம் இல்லாமல் இவர் தொட்டு அல்லது ஏதாவது செஞ்சாதான பாதிப்பு ஏற்படும். திடீரென்று இங்கால இருந்துட்டு அங்கால உள்ளவருக்கு எப்படி செய்யலும் என்றால் அல்லாஹ் நாடினா முடியும். ஏன் நபிமார்கள் தொடாம கையை காட்டுறாங்க, அற்புதங்கள் நடக்குதா இல்லையா? அது நபிமார்கள் தானே. அப்ப அல்லாஹ்வுடைய பண்பை ஒரு குறிப்பிட்ட நபிக்கு குறிப்பிட்ட காலத்தில் அல்லாஹ் கொடுப்பான்னு நீங்க சொல்ல வாரீங்களா? யாராவது சொல்லுவாங்களா? அப்படி விளங்குதா ஒரு விஷயம்? நபிமார்களுடைய அற்புதம் என்பது அல்லாஹ் நாடினான் கொடுத்தான், அது அல்லாஹ் நாடினா யாருக்கும் கொடுப்பான். இப்ப நபிமார்கள் கையை காட்டினாங்க, தொடவே இல்லை, வந்தது. நபிமார்கள் இப்படி செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் படைப்பேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்ப படைத்தல் என்பது அல்லாஹ்க்குரியது. எனவே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத் தற்காலிகமா கொடுத்தானா? இல்ல. அப்ப புறச்சாதனம் இல்லாம வெளியில இங்க இருந்துட்டு ஒரு ஆள் செய்யறது எப்படி தாக்கம் விளைவிக்கும்? எனவே அல்லாஹ்வுடைய வல்லமையை மனிதனுக்கு எப்படி கொடுப்பது? எனவே சீர நம்புறது ஷிர்க் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்ப நபிமார்கள் அது மோஜிசாண்டா, அப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், மோஜிசா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே மோஜிசா மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏன் தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா? தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா? தஜ்ஜாலுக்கு ஏன் நாங்கள் நம்பித்தானே இருக்கிறோம். தஜ்ஜால் வருவான், அவன் என்ன செய்வான், அவன் எப்படி எல்லாம் உடனே அவன் எல்லாமே அவன் கையாலேயே செய்வான்? இல்லை, அவன் புறச்சாதனம் எதுவும் இல்லாமல் செய்வான். அதையும் தாண்டி சைத்தானுங்களை வழிகெடுத்தான். சைத்தான் வழிகெடுத்து நாங்கள் எங்கேயா கண்ணால் கண்டோமா? மனசுல கோளாறாகி சரியான டென்ஷன் ஆகி பிரச்சனை ஆகி சைத்தான் தான் வழிகெடுக்கிறான். சைத்தானோட மனசுக்குள்ள போனான்னு நீங்க எப்படி கண்டீங்க? எப்படி உணர்ந்தீங்க? கையால பிடிச்சி பார்த்தீங்களா? தோலை வந்து தொட்டானா அல்லது மூக்கால நுகர்ந்தீங்களா? கண்ணால பார்த்தீங்களா? காதால கேட்டீங்களா? எதை வச்சு சொல்றீங்க? சைத்தான் உங்களுக்குள்ள இருக்கிறது எப்படி நீங்க உணர்ந்து கொண்டீங்க? அல்லாஹ் கொடுத்தான் அந்த சக்தியை. எனவே இப்படி ஒன்று சூனியம் என்று ஒன்று இருக்கிறது. அவ எப்படி அதை விளைக்கணும்? அது தனியான ஒரு தலைப்பு. நான் இந்த இடத்துல வந்தவளு என்ன சூனியத்தை நான் நம்பி போட்டு நீங்க குர்ஆன் சுன்னா தௌஹீதுன்னு பேசுறீங்க, சூனியத்தை நம்புறீங்கடா. இதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இப்படி தான் சொன்னாரு, அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இது தான் சொன்னாரு, அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு சுபைர், இந்த அறிஞர்கள் முஸ்லிம் இப்னு உமர் எல்லா சஹாபாக்கள் இந்த கருத்தை சொன்னாங்க. அவங்ககிட்ட படிச்ச தாபியங்கள் இதைத்தான் சொன்னாங்க. அத்தா இப்னு அபி ரபா, முஜாஹித் இப்னு ஜபர், இப்படி தாவூஸ் இப்னு கைஸான் அல் யமானி, இப்படி அறிஞர்கள் இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், இமாம் ஷாஃபி, அபூ ஹனீஃபா, மாலிக், அஹ்மத், எல்லா அறிஞர்களும் இதான் சொன்னாங்க. வேறையா எந்த அறிஞரும் இதுக்கு மாற்று கருத்து சொல்லல. இந்த நம்பிக்கை எல்லா அறிஞரும் சொன்னாங்க. அப்ப எனவே இது ஒரு மனிதன் ரைட் இப்படியெல்லாம் ஒரு ரசூலை எச்சரித்த பின்னால்
உலக வரலாற்றில் எந்த அறிஞர்களும் இப்படி அது டோட்டலாக இல்லை அல்ல இது ஒரு கண்கட்டி வித்தை அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லல. அது இருக்கிறது, அதை செய்கிறது மிகப்பெரிய பாவம், அதுக்குள்ளே போகக்கூடாது என்று தான் சொன்னார்களே தவிர அப்படி ஒன்றே கிடையாது என்று சொல்லவில்லை. அப்போ சூனியம் என்பது அதுக்குள்ளே இன்றும் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது பெரிய பாவம், செய்யக்கூடாது. முஸ்லீம் அதை விட்டு தவிர்த்து கொள்ளணும். அப்போ அது செஞ்சால் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்றால் இந்த சூனியம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு எதை கேட்டாலும் நிறைய பேர் இதை பிஸ்னஸாக செய்கிறாங்க. கால் பண்ணி உங்களுக்கு இந்த ஏதாவது ஊரில் விசாரிக்கிறது அவங்களுக்கு தொழிலாக செய்கிறாங்க. விசாரித்து பார்ப்பாங்க, ஏதாவது குடும்பம் பிரச்சனையாக இருந்தால் அவங்க நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு கால் பண்ணுறது. நான் உங்களோட நீங்கள் இந்த ஊரா இந்த பேரா ரைட், உங்களுக்கு ஏதோ சின்ன சூனியம் செய்யப்பட்டீங்க என்கிட்ட வந்து நான் அதை வெட்டுவேன், சூனியத்தை வெட்டுவேன், கூப்பிட்டு எடுத்து இவர் அதை அவராக கிரியேட் பண்ணி அவராக ஏதாவது ஆட்களை செட் பண்ணி சூனியத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. நீங்கள் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஏமாற்று வேலைகள் நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா பக்கராவை சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது, அதுலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும். காலை மாலை அவுராதுகள் திக்கிர்களை ஓதுங்க, குர்ஆன் வீட்டில் ஓதுங்க, திக்கிர்கள் துவாக்களோட இருங்க, ஒன்றும் நடக்காது. அது அல்லாமல் சும்மா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது, கணவனோட பேசுறதுக்கு பிடிக்குது இல்லை, கணவனோட நான் சேர்ந்திருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு சூனியம் செய்யப்பட்டி. எல்லாத்துக்கும் சூனியம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சூனியம் சூனியம் சூனியம். இது எல்லாத்துக்குமே தாக்கம் விளைவிக்கும் நம்ம நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் நாட நடக்கும். ஆனால் அதுக்கு பாதுகாப்பு விஷயங்கள் இருக்குது. குர்ஆனோட திக்ரோட அவுராதுகளோட காலை மாலை துவாக்களோட இருந்தா, நல்ல சதக்காக்கள் தர்மங்கள் கொடுத்து நல்ல ஈமானோட இருந்தா இது தாக்கம் விளைக்காது. அல்லாஹ் நாங்க பாதுகாப்பு தேடிட்டு இருந்தா எங்களுக்கு ஒன்றும் வராது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் நாடுன்னா எதுவும் ஏற்படலாம். ஆனால் எல்லாத்துக்குமே இதை நினைச்சு 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 சிலர் இதை பிஸ்னஸாக சில மூலைமார்கள் பண்ணுகிறார்கள், சில மனிதர்கள் பண்ணுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர இப்படி சிலர் பண்ணுகிறார்கள். இது இப்படி ஆகி 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 மக்கள் எல்லாம் இதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இந்த சிஹர் சூனியம் என்பது உங்களை அழிக்கும். எப்படி அழிக்கும் என்றா, ஒருவர் யாருக்காவது சூனியம் செய்ய போறாருண்டா சில பொழுது அவர் இந்த பாவத்தில் ஈடுபடுகிற பொழுது ரசூலா என்ன சொன்னாங்க, உங்களை அழிக்கிற பாவங்களை நீங்க விடுங்க. இவர் இன்னொரு ஆளுக்கு சூனியம் செய்ய போவார், ஆனா சில பொழுது அவர் செய்கிறவருக்கு பாதிப்பு ஏற்படாது. செய்யப்படுறவருக்கு யாருக்கா இவர் செய்கிறாரோ அவருக்கு ஏற்படுற பாதிப்பை விட இவருக்கு கூட பாதிப்பு ஏற்படும். எல்லாருக்கும் வெற்றி கிடைக்காது. இவன் ஒரு அநியாயமாக ஒருத்தனுக்கு ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா சில பொழுது இவனை தண்டிப்பான், இவன் அழிச்சிருவான் அல்லாஹ். அப்ப எனவே நாங்க இதை இப்படி நம்ப வேண்டிய முறைப்பட நம்பி அதில் கை வைக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் ஓத வேண்டிய திக்ர்கள் துவாக்களை ஓதி அல்லாஹ் இடத்துல நாங்கள் எப்பயுமே இபாதத்தோட தொழுகையோட திக்ர்களோட அவுராதுகளோட சதக்காவோட தர்மத்தோட இருந்தால் எங்களுக்கு எதுவும் ஏற்படாது. இது ரசூலா உங்களை அழிச்சிரும்னு சொன்னாங்க. எனவே ஒரு மனிதன் இதை நோக்கி போறது, இதை செய்ய போறது என்பது தன்னைத்தான் அழிவில் போட்டுக்கொள்றது என்பதை ரசூலா தான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய பாவங்களில் மிக முக்கியமான ஒரு பாவம் தான் சர்வசாதாரணமாக இருக்குது. ரசூலா சொன்னாங்க 7 பெரும்பாவங்களில் ஒன்று என்னென்னா இந்த வட்டியோட சம்மந்தப்படுறது. வட்டி வெளிப்படையில் உங்களை நல்லா தூக்கிட்டு வரும், ஆனால் உள்ளுக்கால உங்களை அழிக்கும். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான், யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி அல்லாஹ் அழிப்பான். இந்த எல்லாத்துக்கும் வட்டி, இந்த பேருக்கும் புகழுக்கும் வட்டி. கல்யாணம் ஒரு சாதாரணமாக நீங்கள் ஈச்சம்பழத்தை ஒரு பிஸ்கட்டை கொடுத்தா கல்யாணம் நிறைவேறாதா? வலிமாவா? இன்றைக்கு மக்கள் இதை ஒரு பெரிய நிகழ்வாக்கி அது 50 100 200 சகன் போட்டாதான் கல்யாணம் என்ற வகை எல்லாம் ஆக்குனதுனால இன்றைக்கு ஏழை மக்கள் பொதுவான மக்கள் அவர் செஞ்சார் அதை விட நல்லா செய்யணும் என்று பேங்க்ல கடன் லோன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டி 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 இவங்க வலிமா கொடுக்குறாங்க. இப்படி ஒன்று தேவையா? பச்சை ஹராம் இது, வீண் விரை இஸ்ராஃப். உனக்கு தகுதி இருக்குது, நீ கொடுக்குற பிரச்சனை இல்லை, ஒரு அளவா செய்கிறது பிரச்சனை இல்லை. இதை பேங்க்ல போய்த்து காசு எடுக்கிறது, அதே மாதிரி வாகனம் எடுக்கிறது. வாகனம் உங்களோட காசு இருக்குதா வாங்குங்க. இது ஃபினான்ஸில் அல்லது அந்த வட்டி காசு கட்டி காட்டி கட்டி கட்டி பேங்கோட சம்மந்தப்படுறது தொடர்படுறது, பேங்க்ல போய் கடன் எடுக்கிறது, பேங்க்ல வாகனங்கள் அதே மாதிரி இப்படி அடகு வைக்கிறது, வட்டியோட சம்மந்தப்படுறது. இது உங்களை அழிக்கும் சகோதரர்களே. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. இப்போ வட்டி இல்லாமல் எப்படி வியாபாரம் செய்கிறது? வட்டி இல்லாமல் செய்ய இயலாது. நீங்கள் நிர்பந்தமாக பேங்க்கில் காசு போடுறீங்க, உங்களுக்கு நிர்பந்தமாக வட்டி வருது. எனக்கு வட்டி தேவையில்லை, ஆனால் நான் இதை சேவ் பண்ணுறதுக்காக போடுறீங்க. இப்போ மேலதிகமாக காசு வருதுன்னா அதை நீங்கள் எடுத்து அதை பொதுவான வேலைகளுக்கு பயன்படுத்துறது வேறு விஷயம். நான் சொன்ன விளங்கிச்சு அவங்களுக்கு. அதாவது இப்போ நீங்கள் போடுறீங்க எக்ரிமெண்ட் இல்லாமல், எந்த
நான் வட்டி எனக்கு தேவையில்லை, நான் காசு போடுறேன், அப்போ நீங்கள் போட்ட காசுக்கு இவ்வளோ வந்திருக்குது என்று சொல்லி ஒரு 3000 4000 உங்களுக்கு வந்திருக்கு நீங்கள் போட்டது. இப்போ அந்த காசு என்ன செய்யறது? நீங்கள் அதில் விட்டால் உங்களுக்கே பாதிப்பு, அது வர வாய்ப்பு இருக்குது. அதனால இதுக்கு சதக்காட நன்மை கிடைக்காது. உங்களுக்கு இருக்கிற அந்த பொறுப்பை நீங்கள் வெளியே ஆக்கிடணும். காசை எடுத்து போட்டு கிழிச்சு போட்டு ரோட்டில் போகிற புத்திசாலித்தனமா, அல்லது குடித்த ஒரு ஆளுக்கோ நண்பர்களுக்கோ குடும்பத்துக்கோ கொடுக்க இயலாது. ஏன்னா வட்டி பணம் தந்துட்டான்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எடுத்து என்கிட்ட கையில் இருக்கக்கூடாது, நான் சாப்பிடக்கூடாது, அதை எடுத்து உங்களோட இதில் இருந்து இந்த அசுத்தத்தை நீக்கிறதுக்காக நீங்கள் பொதுவான அல்ல ஏதாவது ஒரு கான் வேலை செய்கிறதுக்கோ டாய்லெட்டுக்கோ பாத்ரூமோ அது கொடுக்குற ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் பேங்க்கில் காசு போடுற தப்பு கிடையாது. ஆனால் பேங்க்ல காசு போட்டு அதில் வட்டி எடுத்து அதை நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தி எல்லாருக்கும் நீங்கள் அதை கொடுக்குறீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க என்றால் இது உங்களை அழித்து விடும். ரிபா ரிபா இது பெரிய தலைப்பு. நாளை மறுமையில் அந்த மனிதன் ஷைத்தான் தீண்டியவனை போன்று எழும்பி நிற்பான். அது ஒரு பெரிய தண்டனை. வட்டிக்கு எந்த வகையிலையும் வட்டி வங்கிகளில் வேலை செய்வது கூடாது, ஹராம். சைன் பண்றது கூடாது, அதுக்கு உதவி செய்யறது கூடாது. வட்டி வங்கிகளில் ஒருவர் டிரைவரா வேலை செய்யறதும் ஹராம். ஏன்னா அது உதவி செய்யறார், வட்டிக்கு அதுல சம்பளம் எடுக்கிறார். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது உங்களை அழித்து விடும். இதே மாதிரி தான் ஒரு நல்ல கற்புள்ள பெண்மணியின் மீது யார் அவதூறு சொல்கிறார்களோ, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம், கற்புள்ள பெண்மணிகளுடைய விஷயத்தில் அவதூறு பரப்புறது இது உங்களை அழிக்கும். ரசூலுல்லாஹ் 7 விஷயங்களை சொன்னாங்க. நான் இது சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். உங்களை அழிச்சிரும். யாரோ உங்களோட ஆசைக்கு இணங்கி வரவில்லை என்பதற்காக, உங்களோட பிள்ளை லவ் பண்ணிச்சுது, உங்களோட பிள்ளை இப்படி பழகிருச்சு, அல்லது எந்த மகனுக்கு இப்படி ஒரு தொடர்பு இருக்குது, ஏன்னா மச்சாண்ட மகனுக்கு இப்படி தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் ஹராம். அதாவது ஆண் பெண் தகாத முறையில் காதலிப்பது என்பது மார்க்கத்தில் கூடாது. காதலிக்கிறது கூடாது என்பதை தாண்டி முதலாவது தேவையில்லாம பார்க்கறது, எந்த தேவையும் இல்லாமல் பார்க்கறது, தேவையில்லாம பேசுறது, குலைஞ்சு பேசுறது, இப்படி இதெல்லாம் ஹராம், கூடாது. இப்ப இந்த மாதிரி பழகி ஒரு பேணுதல் பக்குவம் வந்து அந்த பிள்ளைகள் நாம ஏதோ தவறா செஞ்சிடும், இதுக்கு பிறகு அந்நிய ஆண்களோட பெண்களோட பேசக்கூடாதுன்னு ஒழுக்கமான நிலைக்கு வருகிற பொழுது, இப்போ ஏற்கனவே ஒருவர் இந்த பாவத்தில் ஈடுபட்டிருப்பா, அந்த பெண்ணோட இந்த பெண்ணை பற்றி அவதூறு பரப்புறது, அவள் அப்படி இருந்தால் இப்படி இருந்தால், அவளை கல்யாணம் முடிக்க விடக்கூடாது. இன்னைக்கு சர்வசாதாரண முஸ்லீம் ஊர்களில் நடக்குது. இவளை கல்யாணம் முடிக்க விடக்கூடாது, ஏண்டா இவளை வந்து எப்படியாவது நாசமாக்கணும். இப்படி யார் செய்வார்களோ அவர்களை நிச்சயம் அழித்துக் கொள்வார்கள். அல்லாஹ் அவர்கள் அழிப்பான். ஏன் அழிப்பான்? இது அழிவத்தார பாவம். ஒரு பெண்ணுடைய கற்பின் விஷயத்தில் யார் கை வைக்கிறார்களோ, யார் அவதூறு பரப்புகிறார்களோ, இன்றைக்கு ஒருத்தியை பிடிக்க இல்லை, நீங்க ஒரு பாடசாலை காலமாக இருக்கலாம், அல்லது பொதுவான காலங்களில் ஒரு பிள்ளைகளோ அல்லது மாணவர்களோ தவறு செய்யறது என்பது, மனிதனை தவறு செய்வான். அப்ப அதை நான் இலகுபடுத்தி சொல்லல, அது பெரிய பாவம். ஆனா ஏதோ நடந்துட்டு காதலிக்கிறாங்க, அல்லது ஏதாவது நடந்துருச்சுண்டா, இப்ப வீட்டுல பிரிச்சு வச்சா, இப்ப இருக்கிற தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி 2 பேர் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ, அல்லது 2 பேர் இப்படி இருக்கிறாங்க, அல்லது அங்க போன மாதிரி, அல்லது ஆபாசமா சித்தரிச்சு, இப்பதான் ஏஐ தொழில்நுட்பங்கள் எப்படி வளர்ந்துருக்கு, எது மாதிரி செய்யலாம், 1000 விதமா எடிட் பண்ணலாம். இப்படி எடிட் பண்ணி சமூக வலைத்தளங்கள்ல பகிர்ந்து கொள்றது, அல்லது வேற நண்பர்களுக்கு கொடுக்கறது, அல்லது அடுத்தவங்களுக்கு காட்டுறது, திருமண பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கிறது, செய்யாத பாவத்தை செஞ்சதா இப்படி ப்ரூஃபை காட்டுறதெல்லாம் அவங்கள நீங்க பாதிப்பை உண்டாக்கலாம் நினைக்கலாம். ஆனால் அது முதலாவது அழிஞ்சு போறது அதை செய்பவர்கள் தான். அது எப்படி அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் என்பது தெரியாது. எனவே கற்பினுடைய விஷயத்தில், பெண்களுடைய கற்புடைய விஷயத்துல யார் அவதூறு பரப்புவார்களோ அது அழிவை கொண்டு தரும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது அழிவை கொண்டு தர விஷயங்கள். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. என்னென்றால், ஒரு மனிதனுடைய அழிவினுடைய அடையாளங்கள்ல ஒன்றுதான், ஒரு மனிதன் தன்னை நினைச்சு பெருமை அடிப்பது. இது இன்றைக்கு இருக்கிற பெரிய ஒரு நோய். அதாவது ஒரு மனிதன் தன்னை நினைச்சு பெருமை அடைக்கிறது. எப்படி? இப்ப இபாதத்துடைய விஷயத்துல ஷைத்தான் உதவியா இருப்பான். இபாதத்துடைய விஷயத்துல ஷைத்தான், நீ செஞ்சது போதும், நீ இவ்வளவு செஞ்சிருக்கிறாய், தன்னுடைய பலவீனங்களை காட்டாமல், எப்ப எல்லாம் நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்களோட பலவீனத்தை நீங்க விளங்காம, நீங்க எப்ப எல்லாம் நீங்க செஞ்ச சின்ன விஷயங்களை நினைச்சு உங்களை பெருசாக நீங்க கருதி கொள்றீங்களோ, அப்ப நினைச்சு கொள்ளுங்க, இது உங்களை அழிக்கிற ஒரு அடையாளம், உங்களை நீங்க அழிஞ்சு போறதுக்கான அடையாளம். தன்னை பெருசா நினைக்கிறது. எப்படி? இவருக்கு இருக்கிற அறிவு ஒரு 10% அவர் 90 நினைப்பார். அதே மாதிரி இவற்றை இருக்கிற ஸ்கில், திறமை இப்படி இருக்குதா 90 நினைப்பார்.
எல்லாம் நினைக்கிறேன். இவர்கிட்ட இருக்கும் 10 நன்மை 100 பாவம் இருக்கும். பாவத்தை பற்றி யோசிக்கவே மாட்டார். இவர் என்ன செய்யறது? இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறேன், இப்படி பெருமிதம் கொள்வது. அதே மாதிரி தான் தன்னை பிள்ளைகளை அவர் நல்லா வளர்த்திப்பார். இன்னும் மௌத்து வரை அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு பயந்து வாழ்றதுக்கு பதிலாக வார போறாக்கள் எல்லாம் கூப்பிடு என் பிள்ளை எப்படி வளர்த்திக்கிறது தெரியுமா, என் புள்ள பிடி, என் அந்த புள்ள பிடி, 2வது புள்ள பிடி. பிள்ளைகளை பற்றி பெருமை அடித்து நாங்கள் யார்ட்டையும் பேசக்கூடாது. அது உங்களுக்கு நன்மையை விட தீமை தான் கூடுதலாக வரும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? பிள்ளைகள் இவ்வளோ 7 to 9 பிள்ளைகள் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அங்கே போகிற நேரம் ஒரே வாசலால் போகாதீங்க. இதெல்லாம் இந்த ஆம்பளை பிள்ளைகள் எல்லாரும் யாக்கூட மகனா அப்படின்னு நினச்சி கண்ணூர் பட்டாங்கன்னா கண்ணூர் உண்மை. அது கண்ணூர் உண்மை என்பதுக்கு குர்ஆன்லேயே ஆதாரம் வருது, பல இடங்கள்ல இருக்குது. இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் குர்ஆனில் சொல்லப்பட்டு இந்த இடத்துலையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன நீங்கள் ஒரே வாசலால் செல்லாதீங்க, பல வாசலால் செல்லுங்க. ஏன் ஒரு வாசலால் போனால் என்ன போகலாதா? போகலாம். ஆனால் இப்படி கண்ணூர் இருக்குது. நாங்கள் எங்களோட பிள்ளைகளை பற்றி சொல்கிறது, பிள்ளைகளுடைய இதழை பகிர்ந்து கொள்வது, எப்படியும் சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி விடயங்களால் அடுத்தவங்களோட கண்ணூர், அடுத்தவங்களோட அதிருப்தி, எரிச்சல், அவர் போய் சொல்லுவார் அவருக்கு வேலையே பிள்ளைகளை பற்றி பேசுகிறது தான். அதனால் எங்கிட்ட என்ன நலவுகள் இருக்குதோ அதை இன்னொரு ஆளுக்கு சொல்கிறதுனால அவருக்கு நலவு இருந்தால் சொல்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் கேட்குறவங்கெல்லாம் எரிச்சலோட கேட்குறதா இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடாது. யார் எரிச்சலோட கேட்பா, யார் விருப்பத்தோட கேட்பான்னு எங்களுக்கு தெரியாது. அதனால தவிர்த்து கொள்றது தான் நல்லது. அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னைத்தான் அளவுக்கு மீறி நினைச்சு கொள்றது இருக்குதே, அளவுக்கு மீறி எண்ணிக்கொள்றது இருக்கே. நாங்கள் இப்போ உதாரணமாக அவர் பெரிய பாவங்கள் செஞ்சிருப்பார், ஆனால் அவருக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். பார்த்தீங்களா, நான் நேற்று இவருக்கு இவ்வளோ சதக்கா செஞ்சேன், அது மாதிரி நேற்று நான் நிஷா தொழுவிட்டேன், நான் வித்திரு தொழுகிறேன் தானே, நான் குர்ஆன். ஆனால் இவர் இங்கால இந்த பாவம் வட்டி எடுப்பார், ஆக்களுக்கு புல்லு போடுவார், ஏமாத்துவார், இப்படி பொய் சொல்லி தெரிவார், மனைவிக்கு துரோகம் செய்வார், இப்படியெல்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்பார். இங்கால சில சின்ன நன்மைகளும் செய்வார். சைத்தான் எதை காட்டுவான்? இந்த அழிஞ்சு போகிற பெரும் பாவங்களை காட்ட மாட்டான், நீங்கள் செஞ்ச நன்மையை மட்டும் தான் காட்டுவான். இப்படி யாராவது பெரிய பாவங்களை எல்லாம் விளங்காமல் சிறு நன்மைகளை சைத்தாங்காட்டி உங்களை பெருமையாக காட்ட நினைச்சா, 2 ஹதீஸ் தெரியாது, 2 சூறா ஒழுங்கா ஓத தெரியாது, இப்போ சைத்தான் காட்டுவான். நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உன்ட வீடியோக்கள் எல்லாம் எப்படி தான் நடிக்கிறீ. எல்லாருக்கும் என்ன பிரச்சனைடா, 2-3 ஃபோன் எடுத்தாச்சு, பேசியாச்சு, 4 ஹதீஸை வாசித்த உடனே 2 பேர் லைக் பண்ணி மாஷா அல்லாஹ் நல்லா அழகாக பேசுறீங்கன்னு போட்ட உடனே அவர் புகாரிக்கு பாடம் எடுப்பார், முஸ்லீமுக்கு பாடம் எடுப்பார். 10 லட்சம் 20 லட்சம் ஹதீஸ் பாடமாக்குன 10 லட்சம் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், 3 லட்சம் இமாம் புகாரி, அபுதாவுத் ரஹ்மத்துல்லாஹி 4-5 லட்சம், இப்படி அறிஞர்களுக்கெல்லாம் ஃபத்வா கொடுத்துருப்பார். அப்போ இது மனிதனை அழிச்சிரும். இது ஒரு பெரிய அடையாளம். இது சின்ன பருவத்தில் இருந்து சின்ன பிள்ளைகளை பாருங்க, சின்ன பிள்ளைகளை இஹ்லாஸோட வளங்க. இபாதத் செஞ்சா மறைச்சு செய்யுங்க, வணக்கங்களை மறைச்சு செய்யுங்க, பிள்ளைகளை இஹ்லாஸப்படுத்தி கொடுங்க. சின்ன பிள்ளைகளையும் நீங்க அழிவை நோக்கி நீங்க அழிவா அவங்களுக்கு கொடுக்குறீங்க. எப்படி? அழகா புள்ள 5 வயசு பிள்ளையா நல்ல ஃபர்தா எல்லாம் போட்டு, தப்பு கிடையாது, நீங்க பழக்குங்க. அந்த பிள்ளைய கொண்டு ஒரு வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறது, போயிட்டோடனே பாப்பா மகளும் சேர்ந்து விடிய 4 பேர் லைக் பண்ணிக்கிறாங்க, என்ன மாமி கமெண்ட் பண்ணிக்கிறாங்களா, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்புக்கு எடுத்து போடுறது. அவங்கள குடும்பங்கள் எல்லாம் மாஷா அல்லா பாத்தீங்களா சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த புகழ்ச்சிக்கு அடிமையாகுவாங்களே தவிர ஒழுக்கமாக இஹ்லாஸோட வளர்க்கப்பட மாட்டாங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு வேலையில என்ன, எங்க போனாலும் ரைட். இப்போ கொஞ்ச நாள்ல அது குறையும் பொழுது, அதுக்கு எதிராக யாராவது நெகட்டிவா சொல்லுகிற பொழுது மனசு உடஞ்சி ஸ்ட்ரெஸ் ஆகி மன அழுத்தத்துக்கு ஆளாகி பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கப்புறம் உளவியல் நிபுணர்களை தேடி போயிட்டு இருப்பாங்க, உளவளத்துறை ஆலோசகர்களை தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்ப சின்ன பிராயமா இருந்தாலும் அந்த பிள்ளைகளை சித்திரவதைப்படுத்தாதீங்க. அதே மாதிரி அந்த பிள்ளைகளை கொண்டு காட்டி வாப்பா அம்மா சேர்ந்து பார்த்தீங்களா இப்படி யூடியூபுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாமே என்ன ரைட், என்ன எத்தனை பேர் லைக் பண்ணணும், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணணும், எத்தனை பேர் இதை ஷேர் பண்ணணும், இன்றைக்குள்ள பெரிய ஃபித்னா அது. அப்போ என்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் தொழுறீங்களா, அல்லாஹ்க்கு மட்டும் தொழுங்கம்மா, நீங்கள் சதக்கா கொடுக்குறீங்களா, அதை பாப்பா மகனும் போகாது. பிள்ளைக்கு சொல்கிறது இப்போ 10 ரூபாய் கொடுத்துருவான், இவர் பின்னாலே வீடியோ எடுத்து பார்த்தீர்களா எனது பிள்ளை அல்லாஹ்வுக்காக தர்மம் செஞ்சது ஃபேஸ்புக்கில் போடுறது. பிள்ளைக்கும் சொல்கிறது ஒன்றை இது ஃபேஸ்புக்கில் வந்திருக்குது, கீழே யார் எத்தனை பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க, அந்த வெப்சைட்டில் போடுறாங்களா, இங்கே போடுறாங்களா, அதை ஷேர் பண்ணுறது. இது என்ன? இது பிள்ளைய சிறு பிராயத்திலிருந்து முகஸ்துதிக்கு பழக்காதீர்கள். சிறு பிராயத்திலிருந்து விருப்புகளுக்கு நீங்கள் ஒருத்தர் பாராட்டணுன்ற ஏக்கத்தை கொடுக்காதீர்கள். இதெல்லாம் அழிச்சிரும். நாங்கள் பழகினத பிள்ளைகளுக்கும் கொடுக்குறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிக பயங்கரமான ஒரு நோய், இது அழிவினுடைய ஒரு அடையாளம். அதே மாதிரி தான் ஒரு மனிதன் ஹவா மனோ இச்சைக்கு ஆளாகிறது, மனோ இச்சைக்கு அடிமையாகிறது. மனோ இச்சைக்கு அடிமையாகிறது என்ன தெரியுமா? ஒன்று அவனுக்கு தெரிஞ்சு இருக்கும், தெளிவான அறிவும் இருக்கும், ஆனால் அவன்
அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்படி நிறைய நோய்களை சொல்லிட்டு போகலாம், அடையாளங்களை சொல்லிட்டு போகலாம். முக்கியமானதை மட்டும் சொன்னேன். இதில் கடைசியாக இந்த ஹவா இருக்குது. இதில் ஷஹவாத்துனா மனோ இச்சை, மனோ ஆசைகள். அதாவது மனிதன் இந்த இச்சைகளுக்கு ஆசைகள் கட்டுப்படுறது, ஆசைகளுக்கு இச்சைகளை கட்டுப்படுறது. அதில் ஒன்று ஹவான்னு சொல்லுவோம். நாங்கள் பொதுவாக ஹவான்னு சொல்லுவோம். ஹவாங்கிறது என்னென்றால், ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆனால் அவனோட மனசு விடாது. அது இப்போ பாருங்க, 60 வருஷமா ஒரு பிழையில் இருந்திருப்பார். இப்போ அவருக்கு தெரியுது இது பிழை, இது சரியான பாதைன்னா அவங்கள தடுக்கும். என்ன தடுக்கும்? இப்போ நிறைய பேருக்கு இது பிதாத்து வழிகேடுன்னு தெரியும், ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? என்ன சுய கௌரவம் என்ன? நான் ஊரில் எவ்வளோ பெரிய ஆள், இப்போ நான் இந்த கொள்கை இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டால் என் தலைவர் பதவி போயிடும், செயலாளர் பதவி போயிடும், ஊர்ல இந்த கண்ணியம் போயிடும். அவங்க மனிதர்கள்ட்ட தான் கண்ணியத்தை எதிர்பார்க்கிறாங்களே தவிர அல்லாஹ் தார கண்ணியத்தை எதிர்பார்க்கல. இந்த ஹவா தடுக்கும், உங்களை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள விடாது. அதனால அல்லாஹ் சொன்ன அஃபரைத்த மனி தஹத இலாஹு ஹவா, தனது மனோ இச்சையை தெய்வமா எடுத்தவன பாத்தீங்களா? அல்லாஹ்வை தெய்வமா எடுக்க இல்ல, மனோ இச்சை தெய்வம். ஏன்? நீங்க குர்ஆன் சுன்னா பின்பற்றுங்க, இந்த வஹையை பின்பற்றுங்க, மார்க்கத்தை பின்பற்றுங்கண்டா முடியாது. ஏன் காரணம்? தடுக்குது. என்ற வாப்பாட அந்தஸ்து என்ன, என்ற பிள்ளையா இருந்தா இதிலே மௌத்தாகணும். வாழ்க்கையில ஒரு மனிதன் அவன் அழிக்கிற கடைசி மிக பயங்கரமான இடமா இல்லையா? அல்லாவும் தேவையில்லை, மார்க்கம் தேவையில்லை. என்ற ஹவா பல பேருக்கு இந்த நோய் இருக்கிற சோர்களே. ஏன்? நான் இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் விட்டுட்டு குர்ஆன் சுன்னா பேசுறதா, குர்ஆன் சுன்னா பின்பற்றுறதா நான் விட மாட்டேன். அவருக்கு தெரியும் குர்ஆன் சுன்னா இருக்குது, அதுக்கு தெரியும், மார்க்கம் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த அறிவுல இவர் ஜஹலும் இல்லை, இவற்றை அறிவு இருக்குது. ஆனா அந்த இல்ம் பயனுள்ள இல்ம் அல்ல. இல்ம் இருக்குது, அல்லாஹ் தெரியும், ரசூல் தெரியும். ஆனா ஹவா இங்க மோதுது. ஹவா சொல்லுது, தடுக்குது. இது அவன் அழிக்கிற அடையாளம். ஹவா சொல்லுது, நீ போகாத, நீ உன்ட கௌரவம் என்ன? இது ஒரு மனிதனுக்கு ஏற்படும், பதவியில அந்தஸ்துல இருக்கிறவர்களுக்கு ஏற்படும். ஊர்ல என்ன, அதே மாதிரி நாட்டுல என்ன, இப்படியான சிந்தனைகளை போட்டு அவனை அல்லாஹ் விட்டு தூரமாக்கிரும். கடைசியில் அவன் அழிவினுடைய பாதையில சென்றான். அதே மாதிரி தான் இந்த ஹவாவோட ஷஹ்வாண்டா என்ன? ஒரு மனிதன் எல்லாம் இருக்கும், அல்லாஹ் பத்தி அறிஞ்சிருப்பான். ஆனால் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுது பெண்ணால் வழிகட்டு போவான், பெண்களாக இருந்த ஆணால் வழிகட்டு போவான். அதுல கவர்ச்சி தெரியும், பேச ஆரம்பிப்பான், தேவையில்லாத விடயங்களுக்குள்ள போவான், வழிகட்டுல போயிடுவான். சில பொழுது பெண்ணுக்காக மதம் மாறுறவங்களை பார்க்குறோமா இல்லையா? பொருளாதாரத்துக்காக மதம் மாறுறவனை பார்க்குறோமா இல்லையா? அவனுக்கு தெரியும், முன்சபல தொழுதார், தஹஜ்ஜத் தொழுதார், ஆனால் பொருளாதாரம் என்று வருது மாறி விடுகிறார். ஏன்? ஷஹ்வா. இது எங்களை அழித்து விடும். அதே மாதிரி தான் எங்களுக்கு ஏற்படுகிற லாபங்கள், எங்களுக்கு ஏற்படுற பொருளாதாரம், எங்களுக்கு கிடைக்கிற லாபங்கள், எங்களுக்கு கிடைக்கிற நல்லவைகள்ல நாங்க அல்லாஹ் பயந்திருந்தோம்டா, இந்த நல்லவையை நான் விடுறேன். காரணம் என்ன? அல்லாஹ்வுக்காக. அப்படி நான் அல்லாஹ்வை புறக்கணிச்சிட்டு இந்த ஷஹ்வா மனசு சொல்லுதே, அதுக்கு பின்னால போறோம் என்றா, நஃப்சு சொல்ற பின்னால போவோம் என்றால் அது எங்களை அழிவின் பாதையில் கொண்டு விட்டுவிடும். அது எப்ப அவனுக்கு விளங்கும் தெரியுமா? கடைசி நொடியில, யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ், நான் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு வாரேன்னு கத்துவான் தானே, அப்ப அது அவனுக்கு சரி வராது. ஏன்னா அவன் வாழ்ந்த வாழ்க்கை ஹவாவுடைய வாழ்க்கை, ஷஹ்வத்துடைய வாழ்க்கை. எனவே இந்த ஷஹ்வத் என்பது ஆசா பாசங்கள் இருக்குதே, அது உங்களை வழிகெடுத்து விடும். நீங்க ஒரு விடயத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்குது, இதுல ஹைர் இருக்குதா இல்லையான்னு பார்க்காம நான் இதற்கு பின்னால போறேன் என்றால் யோசிக்கணும், மார்க்கம் பாதுகாக்கப்படுதா இல்லையா? மார்க்கம் பாதுகாக்கப்படவில்லை என்றால் நீங்க போய் அதுக்குள்ள அழிந்து விடுவீர்கள். எனவே இந்த ஷஹ்வத்தில் இருந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும், எங்களை நஃப்ஸை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி தன் ஹவாவில் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படி பாதுகாத்தால் இந்த அழிவினுடைய அடையாளங்களை எங்களை விட்டு நீக்க வேண்டும். ஆரம்பம் ஜஹில நீக்கணும். அதுக்கப்புறம் இந்த அடையாளங்கள் இருக்குதே, இந்த அடையாளங்கள் எங்கிட்ட தெரியுதா? ஷிர்க்கு தெரியுதா? அடையாளங்கள் இருக்குது, அறியாமை என்று இருக்குது. ரைட், இப்போ அறியாமை நீக்கணும், படிக்கிறத ஆரம்பிக்கணும். ஒன்று, இப்போ எங்களுக்கு அடையாளங்கள் ரைட் ஷிர்க் என்ற கொஞ்சம் இருக்குது, அப்போ நாங்கள் அதை படித்து நீக்கணும், அடையாளங்களை நீக்கணும். அடையாளங்கள் நீக்கிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அவர் உள்ளத்தின் அளவில், ஆன்மாவின் அளவில் நேரான பாதையில், ஆரோக்கியமான பாதையில் அவர் பயணிக்கிறார். ஷிர்க் இருக்குதா நீக்கிறணும், பிதஅத் இருக்குதா நீக்கிறணும். அதே மாதிரி பாவங்கள் எங்கிட்ட இருக்குதா நீக்கிறணும், வட்டி தொடர்புகள் இருக்குதா அது நீக்கிறணும். அதே மாதிரி அடுத்தவங்க மீது அவதூறு சொல்றோமா, அடுத்தவர் மீது கட்டுக்கதைகள் சொல்லுவோம், அதை நீக்கிறணும். அதே மாதிரி ஹவா இருக்குதா நீக்கிறணும். அதே மாதிரி எங்கிட்ட பாவங்கள், அடுத்தவங்களை அழிக்கக்கூடிய, அடுத்தவங்களை கொண்டு அடுத்தவங்களை அழிக்கிறதுக்காக செய்கிற முயற்சிகள், அந்த பாவங்களை எங்கிட்ட நீக்கணும். இப்படியான விடயங்கள் எங்கிட்ட இருந்தால்
நாங்கள் நினைச்சுக்கொள்ளணும் நாங்கள் தான் அழிஞ்சு போக போறோம் என்று நினைத்து அந்த பாவங்களில் இருந்து நாங்கள் தௌபா செய்து மீண்டு விட்டால் பாதை தெளிவாகும், பயணம் சிறப்பாகும். எனவே எந்த ஒன்றுக்கும் தீர்வு அல்லாஹ் வச்சிருக்கிறான். நாங்கள் இந்த அளவுக்கு அளவு கடந்து பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய அருளிலிருந்து நீங்க நிராசை அடைய வேண்டாம். அல்லாஹ் இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமியா, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இவ்வளோ என்கிட்ட இருந்தாலும் அல்லாஹுடைய கருணையில நாங்கள் நம்பிக்கை வச்சு தௌபா செஞ்சு மீண்டால் பாதையை அல்லாஹ் விசாலமாக்கி அழகாக்கி விரிவாக்கி ஒளிமயமானதை ஆக்கி தருவான். அழிவினுடைய அடையாளங்கள் போக்கப்பட்டு ஒளி உள்ளத்துக்கு வரும். அந்த ஒளியின் காரணமாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை கேட்டு அந்த நேரான பாதையில் பயணிக்க முடியும். அல்லாஹு தஆலா அழிவினுடைய பாதையை விட்டு எங்களை பாதுகாத்து நேரான வழியில் மௌத்து வரை அல்லாஹு தஆலா எங்களை நேரான பாதையில் நிலைத்திருக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹ். Good.